Okay. Can I request Matthew to pray? Matthew brother pray பண்ணலாமா? நான் Matthew pray பண்ண உடனே ஓகேண்ணா. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ணி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்களை நேசித்து அன்புள்ள இயேசு சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. அப்பா தேவரி ஆண்டவரே, இந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தவே நாங்கள் அசட்டை பண்ணாமல் தெய்வ பயத்தோடு ஆண்டவரே அப்பா எங்க வாழ்க்கையிலே உங்களுடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தரிப்பட்ட ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காய் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா இதை எடுத்து நடத்தின போது உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் அவரே ஆண்டவரே உங்களுடைய சிலுவை நேரில மறைத்து நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். பங்கெடுக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வேதத்துல ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி நாங்கள் சத்தியத்திலே ஆண்டவரை நிலைத்து நிற்க கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களில கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவர். அப்பா ஆண்டவரே நல்ல கனெக்டிவிட்டியை கொடுங்க சுவாமி. எந்த ஒரு தடங்களும் இல்லாதபடி பிசாசானவன் எந்த ஒரு இதுலையும் ஆண்டவரே இதுக்கு ஆண்டவரே தடைகளை எல்லாவற்றையும் முறித்து போட்டு ஆண்டவரே இந்த பைபிள் ஆண்டவரே அப்பா தேவரி எங்களுக்கு ஒரு பிரோஜனம் உள்ளதா எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒரு பிரோஜனம் உள்ளதா கர்த்தனை மாற்றி தர முடியாது ஜெபிக்கின்றோம். மீண்டும் ஆண்டவரே அநேகர் கூட்டி சேருங்க. கர்த்தருடைய கிருபை இருக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் Amen. Amen. Praise Lord, everybody. Thanks for joining in today's prayer call. And நம்ம ஒவ்வொரு நாள் 8 மணிக்கு ப்ரேயர் காலா வச்சிருந்தது. நம்ம ஒரு நாள் நம்ம ஒரு வேத ஆராய்ச்சிக்காக வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறது நமக்கு பெரிய சந்தோஷம். முதல்ல நம்ம வந்து பைபிள் ஸ்டடி பண்ணும் பொழுது என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. எதை வந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு குரூப்ல நான் அனுப்பியிருந்தேன் 2-3 சஜஷன். எய்தர் ரெவலேஷன் ஆர் ரோமன்ஸ் ஆர் ஈவன் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பத்தி பண்ணலாம் அப்படின்னு. பட் என்ன இது ஒரு ரோமன்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடிங் ஆண்டவுட் இருந்தது. அதே போல கொஞ்சம் பேர் அது சார்பாகவும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. ஸோ டுடே வி ஆர் டிசைடட் டு ஸ்டார்ட் வித் புக் ஆஃப் ரோமன்ஸ். ஆனா ரோமன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதே அது எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும், ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரியல. கன்சிஸ்டண்டா நம்ம திருப்பி மீட் பண்ண வேண்டி இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்காலர் பத்தி போட்டிருந்தாங்க. புக் ஆஃப் ரோமன்ஸ் மட்டுமே 11 வருஷம் வீக்லி ஒன்ஸ் பைபிள் ஸ்டடி நடத்தினாங்க. 11 வருஷம். திங்க் பண்ணி பாருங்களேன். அப்ப எவ்வளவு கண்டென்ட் எவ்வளவு புரிந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ மேபி வில் நாட் கோ தட் டீப். அதுக்காக ரொம்ப ஓவராலாவும் போக மாட்டோம். நிறைய கவர் பண்ற மாதிரி பிளான் பண்ணலாம். கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அகெயின் ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரூல் புக் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்பிரிட் ஆஃப் த லார்டோட லீடிங்கோட நம்ம போகலாம். அதே போல ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி பார்ட்டிசிபேட்டிவ். நீ நிறைய பேரு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்னால ஜூம்ல வர முடியல. ஜூம் இல்லாம வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு இன்னைக்கு காலையில கூட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருந்தது. நான் சொன்னேன் ரெக்கார்ட் பண்ணி வேணா நான் தரேன். பட் ஆனா பார்ட்டிசிபேட்டிவா இருக்கணும், ஒருத்தர் கேள்வி கேட்கணும் அப்படின்னா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஜூம் வந்து இப்போதைக்கு நமக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் நம்ம கூகுள் மீட் மாதிரி இன்னொரு ஆப்ஷன் we have to try. Again almost similar to Zoom. So இது things are at that point in time today. So இப்போதைக்கு will மீட் இன் ஜூம். காலப்போக்கில் ஆண்டவர் நமக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பார் என்றால் அதை நம்ம ட்ரை பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ரோமன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ண உடனே நான் ஆரம்பிச்ச உடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரோமன்ஸ் புக் ஆஃப் ரோமன்ஸ் வந்து அதோட பர்பஸ், அது எங்க எழுதப்பட்டது, அதெல்லாம் நம்ம படிக்கிற டைம்ல யாரால எழுதப்பட்டது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ். இட் a world of difference it can make when we get to know who wrote, யார் இந்த ஆத்தர். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா அப்போஸ்தலன் பால் ரோமன்ஸ் புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அப்போஸ்தலரை குறித்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய கடிதங்களை குறித்தும் நம்ம நிறைய தெரிந்து கொள்ள முடியும். சிம்பிளான ஒரு அனாலஜி நம்ம யோசிச்சுக்கிறோமே. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது, ஒரு மனுஷன் இருக்காரு. அவரை பற்றி நமக்கு தெரிந்திருந்திருந்தா அவர் எப்படிப்பட்டவர், என்ன குணாதிசயம் உடையவர் அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எழுதுகிற வரிகள், அவருடைய படைப்புகள் எல்லாத்தையுமே நம்ம படிக்கும் பொழுது மென்டலி அவர் பேசுற மாதிரியே நமக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியும், அதை ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் இந்த
இந்த ஒரு குறிப்பிட்ட நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். ஐ மீன் ஒரு நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தா கூட சில காலம் எழுதுறவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்களோட ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் நமக்கு தெரியும். சில மூவிஸோட பாணி அப்படிதான் இருக்கும், சில புக்ஸோட பாணி அப்படிதான் இருக்கும். ஸோ அது மாதிரி we need to know the author so that we can get to understand the word of God even more better. புரியுதுங்களா? ஸோ அதனால இன்னைக்கு அப்போஸ்தலன் பாலை குறித்து நம்ம நிறைய தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த இது பார்க்க முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா? நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். குட் குட் குட். மற்றவங்கலாம் பாத்தீங்களா? யூ கேன் ஆல்சோ இஃப் பாசிபிள் ஆன்சர். குட் குட். சந்தோஷம். அந்த எனக்கு அதுல ரொம்ப ஃபேசினேட்டிங். இது வந்து நான் வந்து 2013 ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்தேன். ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் சென்ட் பால். நான் ஃபர்ஸ்ட் அனுப்பின 2 வீடியோஸ் வந்து அவங்க டைட்டில் தப்பா போட்டிருக்காங்க யூடியூப்ல. அது வந்து பீட்டரை பத்தி நிறைய இருக்கு. கடைசியா அனுப்பின வீடியோல தான் பால் பத்தி நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். 10,000 மைலுக்கு மேல நடந்து போனவர் அப்படின்னா எப்படி யோசித்து பார்க்க முடியுதா? 10,000 மைல்ஸ்க்கு மேல he is a man who walked அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் அவர் உள்ள போகும்போது அந்த அந்த பட்டணங்கள் தெசலோனிக்கா பட்டணம் எப்படி இருக்கு, ஐ மீன் பிலிப்பி பட்டணம் எப்படி இருக்கு, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, ஏத்தன்ஸ்குள்ள போறப்போ அது எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி நிறைய இருந்தது. அண்ட் வெரி ஸ்பெஷலி இந்த தெசலோனிக்கா அந்த இடத்துல அவர் எங்க நின்று பிரசங்கம் பண்ணாரோ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு சர்ச் இருக்கிறத போட்டிருக்காங்க. இட்ஸ் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து we will get to know more about அப்போஸ்தலன் பால். இந்த அப்போஸ்தலன் பால் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வேதத்துல அவருடைய எபிசில்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். நிறைய இடத்துல சொல்றாரு, நான் 1 முறை அடிக்கப்பட்டேன் அப்படின்னு இடத்துல சொல்றாரு. கப்பர் சேதங்களில இருந்தேன். ஐ மீன் அவரை வந்து ஒரு ரெஸ்கியூ பண்ணி செவரின் மதில் வழியா கீழே இறக்கி விடுறாங்க. ராஜாக்களுக்கு முன்பாக நிக்கிறாரு. கமாலியன் கீழே நான் படிச்சேன் அப்படின்றாரு. ஐ மீன் இப்படி நிறைய அவரை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் we gather here and there இல்லையா? என்ன நம்பி இப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அகிரிப்பாட்ட சொல்றாரு, நான் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் அப்போஸ்தலன் பால் we gather from here and there. ஸோ இன்னைக்கு ஒரு சீக்வன்ஸா ஒரு ரன் த்ரூல நம்ம போக போறோம். நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு PDF ஃபைல் அனுப்பி இருக்கிறேன். த பேக்ரவுண்ட் ஆஃப் சென்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய HTM குரூப்ல இருக்கும், பைபிள் ஸ்டடி குரூப்ல இருக்கும், HRT குரூப்ல இருக்கும். நீங்க அதை எடுத்து பார்க்கும் பொழுது நீங்க வந்து அதை அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவரை பத்தி கொஞ்சம் நிறைய தெரிந்துக்க முடியும். அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் என்ன இதுன்னு சொல்லி நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அந்த பேக்ரவுண்ட் டாக்குமெண்ட். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பால் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு ஒரு சின்ன PDF இப்போ பைபிள் ஸ்டடி குரூப்ல தெரியும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சீக்வன்ஸா we are just going to go through what kind of a man Paul was. சரியா? நமக்கு தெரிந்திருக்கிற உண்மைகள் திரும்பவும் வரும். இது ஏன் இன்னைக்கு செய்யறோம் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு. பிளஸ் அவர் எழுதின ஒரு நிருபத்தை படிக்க போறதுனால அவரை பற்றி தெரிந்திருந்த உண்மைகளை கூட இன்னொரு டைம் ரீட்ரேட் பண்ணிட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கேள்விகள் இருக்கலாம். நமக்கு டிஸ்கஷன் டைம் கண்டிப்பா வைக்க போறேன். ப்ராபப்ளி இடையில கேள்விகள் கேட்கணும்னாலும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. அது வரைக்கும் மியூட்ல வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து இஃப் யூ கேன் நோட் டவுன் யுவர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ லாஸ்ட்ல we will definitely have a discussion time. நான் திரும்பியும் ஐ வாண்ட் டு ரீட்ரேட், நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக ஜூம்லயே வந்திருக்கோம். அதனால கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்க வியூஸை சொல்லுங்க. கோயிங் ஃபார்வர்ட் வந்து இது நான் மட்டுமே நடத்துவேன் அப்படின்னு இல்லை, உங்க எல்லாருக்கும் கூட இந்த அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன். நீங்களும் வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால we will include you as well, so be prepared. It's going to be an awesome journey. Praise the Lord. Now what I'm going to do is I'll just share a document right now. சரி, இப்ப நான் உங்களுக்கு PDFல அனுப்புனதே தான் இங்க வந்து இதா இருக்கு. நீங்க இதை அப்படியே சும்மா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் அப்படியே என்ன விஜஸ் வெர்பாட்டிமா நம்ம போக போறோம். அப்படி பாத்துக்கலாம். இன்னும் சிலருக்கு ஒரு சின்ன இது, சிலர் கேட்டிருந்தாங்க இங்கிலீஷ்ல இருக்குமா தமிழ்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படி பண்ணிக்கலாம். பட் இந்த நோட்ஸ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ப்ளீஸ் பேர் வித் மீ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சகோதரிகள் சகோதரர்கள் யாரோ ஒருத்தர் தமிழ் பைபிள் இருந்தா எல்லாரும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல வசனம் நான் இங்கேயே போட்டிருக்கேன். தமிழ்ல தேவைப்பட்டா வசனம் சொல்லும் பொழுது நீங்க யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். சரியா? பிரைஸ் தி லார்ட். நான் இந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, Paul was originally named Saul after the first king of Israel, like his because he was from Benjaminite. ஸோ பெஞ்சமின் ட்ரைப்ல இருந்து சவுல் வந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தர்சு பட்டணம், ஸோ இங்கிலீஷ்ல டார்சிஸ் அப்படின்னு சொல்ற அந்த பட்டணத்துல அவர் பிறந்திருக்காரு. ஸோ அந்த பட்டணம் ரொம்ப ப்ராஸ்பரஸான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இட் சேஸ் டார்சிஸ் வாஸ் அ சென்டர் ஆஃப் கிரீக் லேர்னிங் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹோம் ஆஃப் ஒன் ஆஃப் த 3 most outstanding universities in the Roman Empire. ஸோ தர்சு பட்டணம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருக்கியில லொக்கேட் ஆயிருந்த பட்டணம். அதுல வந்து கிரீக் லேர்னிங், நம்ம கிரீக்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம்னா, கிரேக்க ஜனங்கள் நிறைய சிந்தனையாளர்கள், நிறைய பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள், தத்துவ மேதைகள் சொல்லப்படுற சிந்தனையுடையவர்கள் கிரேக்ல தான் இருந்தாங்க. ஸோ அந்த கிரேக்கில் இருக்கக்கூடிய இந்த டார்சிஸ் அப்படின்ற ஒரு இடத்துலதான் இவர் பிறந்தாரு. அங்கதான் 3 இம்பார்ட்டன்டான ரோமனோட யூனிவர்சிட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க பார்க்கிறோம். நான் அப்போஸ்தலர் 22:3 ஒரு இன்ஃபர்மேஷன் வாசிக்கிறோம். என்னன்னா, நான் கமாலியேலின் பாதப்படியிலே கற்றவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த கமாலியேல் அப்படின்றவரை பத்தி தான் இங்க போட்டிருக்கேன். இங்க ஹைலைட் பண்ணிருக்கிறது நம்ம படிச்சோம்னா, Saul may have received training in Jerusalem under the Rabbi Gamaliel. The Gamaliel என்றவர் யாருன்னா, who was the grandson of Hillel, perhaps the most famous rabbi of all time. இப்போ ரபாய் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பார்க்கும் பொழுது, ஜூவிஷ் கல்ச்சர்ல நின்று நம்ம ரபி அப்படின்றத நம்ம பார்க்கணும். யூதர்களுடைய கல்ச்சர்ல ரபாய் அப்படின்றவங்கள the most ஹை பொசிஷன்ல அந்த யூத ஜனங்க எஸ்டீம் பண்ணி வச்சிருப்பாங்க. தேவனுக்கு அடுத்தபடியாக, அப்பார்ட் ஃப்ரம் காட், நெக்ஸ்ட் டு காட், ரொம்ப ரொம்ப உயர்வான ஸ்தலத்துல ஒருத்தரை வைத்திருக்கிறது யாருன்னா ரபிகளை தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த ஆசாரியர்கள் அந்த ரபிகளை வச்சிருப்பாங்க. தேர் த பீப்புள் ஃபுல் ஆஃப் நாலேஜ் ஆஃப் லா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நேரத்துல இயேசு கிறிஸ்து சில அங்க இருந்த பிரதான ஆசிரியர், இல்ல பரிசேயர், சதுசேயர், அங்க இருந்த மத குருமார்களை அவர் திரும்பி கேள்வி கேட்கும் பொழுது ஜனங்களால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், காஸ்பல் ஷேரிங் டு ஜூஸ் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இட்ஸ் வெரி சேலஞ்சிங், டிஃபிகல்ட்டான ஒரு காரியம். சேலஞ்சஸ் ஷேரிங் காஸ்பல் டு ஜூஸ். ஏன் அப்படின்னா, எல்லா மதத்திலையும், அது ஹிந்துவா இருக்கட்டும், ஒரு முஸ்லிமா இருக்கட்டும், இல்ல மற்றதிலும், தே வில் கன்சிடர் ஜீசஸ் as ஒன் ஆஃப் த காட்ஸ். அவரை எதிரியா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் நல்லவர்னு ஒத்துக்குவாங்க. தேவர்களில் அவருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்காக எஸ்டீம் பண்ணுவாங்க. ஆனா யூதர்கள் மட்டும்தான் தேவனுக்கு துரோகியாக இயேசுவை பார்ப்பார்கள். புரியுதா? அந்த அளவுக்கு. ஏன்னா ஏன் அப்படி துரோகியா பாக்குறாருன்னா, இப்படி ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு வாலிபன் இத்தனை வருஷமா ஒரு தலைமை பொறுப்புல இருக்க ரபிகளை பார்த்து அப்படி அவரால் பேச முடியும், அப்படி என்ன அவருக்கு தைரியம் அப்படின்றதான் இன்னைக்கும் யூத மக்களுடைய ஒரு பெரிய உள்ளத்தினுடைய குமுறலாக இருக்கிறது. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ரபி அப்படின்றவரே ரொம்ப ஹை பொசிஷன்ல வைத்து பார்க்கப்படக்கூடியவர். அதிலும் ஹில்லல் அப்படின்ற ரபி யூதர்கள் எல்லாருக்கும் தெரிந்தவராக இருந்தார். அவருடைய சீஷரா இருந்தவர் கமாலியேல், கிராண்ட்சன்னா இருந்தவர். கமாலியேலின் கீழே இவர் படித்தார். சோ அப்போ சவுலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, he was learned in Greek literature and philosophy and rabbinical law. law, பழைய ஏற்பாட்டினுடைய அந்த சட்ட திட்டங்கள், பழைய ஏற்பாட்டை அறிந்து கொள்கிறது வேற, பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களிலே வல்லுநராய் இருப்பது வேற. எல்லா யூதருடைய 13 வயசு ஆச்சுன்னா எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு அனுப்பி அந்த பழைய ஏற்பாடு இருக்க ஃபுல்லாவத்தையும் படி மெமரைஸ் பண்ண வைப்பாங்க, எல்லா மோஸ்ட்லி யூத சிறு பசங்களை. ஆனா
சட்ட திட்டங்களில வல்லுவர் ஆகிறது வந்து வேற லெவல். சோ சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தார்னா, அவர் கிரேக் லிட்ரேச்சர்லயும் சரி, பிலாசபி தத்துவங்களிலும் சரி, ரபானிக்கல் லா, அதாவது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இருக்க சட்ட திட்டங்களிலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கராக அவர் படித்திருந்திருக்கிறார். சரி, அடுத்த இதுல பார்க்கும் பொழுது, மோசேயினுடைய ஆகமங்களின்படி, சட்டத்தின்படி 8ஆம் நாளில விருத்த சேதம் பண்ணப்பட்டார் அப்படின்றது அவரை பற்றிதான் இன்னொரு கருத்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவராக கமாலியரின் கீழே இருக்கும் பொழுது, பாருங்க 13 இயர்ஸ்ல தான் ஜூயிஷ் பாய்ஸ் வில் பி கன்சிடர் as men. ஸோ அப்பதான் அவர் ஜெருசலேம் அனுப்புறாங்க. எங்க அவர் இருந்த தர்சு பட்டணத்துல இருந்து ஜெருசலேமுக்கு அனுப்பி கமாலியல் கீழே படிக்க வைக்கிறாங்க. அப்போ நான் இங்க ப்ளூல ஹைலைட் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா, Saul would have memorized and learned to interpret scripture according to rabbinical tradition. I mean, notably the Talmud. It was probably during his stay in Jerusalem he became a Pharisee. அப்போ அவர் வந்து ஸ்கிரிப்சர் படிக்கிறது மட்டும் இல்ல, ரபிகளுடைய பாரம்பரியத்தின்படி ஸ்கிரிப்சரை இன்டர்பிரட் பண்ணவும் அங்க படிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். So that is one side of him. அடுத்த பக்கம் அவருடைய பிறப்புல இருந்து பார்க்கும் பொழுது, அவருடைய ஃபாதர் ரோமன் சிட்டிசனா இருந்தனால அவர் வந்து he was born into that citizenship அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில ரொம்ப 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 இப்போ யூஎஸ்ல ஒரு கிரீன் கார்டுக்காக எப்படி வெயிட் பண்ணி வாங்குவாங்களோ, ஒரு கெனடியன் சிட்டிசனுக்காக எப்படி வெயிட் பண்ணி வாங்குறோம், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எல்லாரும் காசு கொடுத்தாவது வாங்கிட்டோம்னு நினைக்கிற ஒரு பதவி என்னன்னா ரோம குடிமகன் என்ற பதவி. அது இவருக்கு ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ அதனால பவுலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிரேக் ரோமன் சொசைட்டி, கிரேக்கருக்கும் ரோமர்களும் இணைந்த அந்த சொசைட்டிலையும் சரி, ரபனிக்கல் கல்ச்சர்லயும் சரி, ஜூவிஷ் சொசைட்டிலும் சரி, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல வளர்ந்த ஒரு மனுஷனாக இந்த பால் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது இன்னொரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா, பவுல் வந்து தன்னுடைய தகப்பன்கிட்ட இருந்து அந்த டென்ட் மேக்கிங் ப்ரொஃபஷனையும் அவர் வந்து படித்து வைத்திருந்தார். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ அ டென்ட் மேக்கர். அப்போ பாருங்க, ஜீசஸோட பர்சனல் என்கவுண்டர் லைக் ஆல் தி அதர் அப்போஸ்டல்ஸ் அவருக்கு இருந்தது கிடையாது. ஸோ எருசலேம்ல அவர் படிக்கிறார். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தர்சு பட்டணத்துக்கு வருகிறார். தர்சு பட்டணத்துல வந்த உடனே, because of his high credentials, immediately he was recognized as a leader in the synagogues that were in and around Tarsus. So டார்சஸ்ல ஒரு சினகாக் இல்ல, சுற்றி இருக்கிற பட்டணங்கள் தர்சூலையும் சரி நிறைய சினகாக், ஜெப ஆலயங்கள் இருந்தன. ஸோ இம்மிடியேட்டா கமாலியல்ட்ட இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வரான் அப்படின்னா கேட்கவே வேணாம். அதனால அவர் இம்மிடியேட்டா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லீடரா அங்க மாறுகிறாரு. ஒரு லீகலிஸ்ட், ஹி வாஸ் அ ஜெலஸ் லீகலிஸ்ட். எபிரேயனுக்கு எபிரேயன் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, பிலிப்பியர் 3:5-6 அவர் சொல்றாரு. ஐ மீன், சட்ட திட்டங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனா இருந்தான். he was committed to the law in every detail. So that was Paul. அப்போ பாருங்க, இப்போ இப்படிதான் பாலுடைய வளர்ப்பு, அவருடைய படிப்பு, திரும்பி அவருடைய தலைமைத்துவம் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பவுல் இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எருசலேமிலும் சரி, எருசலேமை சுற்றி இருக்கிற மற்ற நகரங்களிலும் இந்த புது ஒரு செக்ட் வருது. அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு லேட்டர் ஆன் தான் கூப்பிடுறாங்க, கொரிந்துல தான் கூப்பிடுறாங்க. பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இயேசுவை குறித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறது, இயேசுவை குறித்து போதிக்கிறது மட்டும் இல்ல, இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஹெரசி, அது ஒரு தேவ துரோகம், யூதர்களுக்கு துரோகம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அவருக்கு கேள்விப்படுது. இப்ப பாருங்க, அப்ப as a young man he came back to Jerusalem. இங்க போட்டிருக்கு பாருங்க, as a young man he came back to Jerusalem. Due to his zeal and natural ability, he soon became the leader in persecuting the church. He became a leader in persecuting the church. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, like most of the Jewish leaders in Palestine, நான் ப்ளூல ஹைலைட் பண்ணிருக்க லைன் பாருங்க, like most of the Jewish leaders in Palestine, Saul was deeply offended by Jesus' claim to Messiah. நீங்க பாருங்க, மேசியான்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு எல்லா யூதர்களும் சின்னதுல இருந்தே நம்பியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் மேசியா வர போறார். ஆனா இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு சொன்னதை யாராலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுவும் ஸ்பெஷலா இந்த
அந்த என்னது அந்த வேதங்களையும் சட்டத்திட்டங்களையும் படித்து அறிந்திருந்த அந்த மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ எப்படி பிரதான ஆசாரியனோ மத்த வேத பாரகரோ அஃபெண்ட் ஆகுறாங்களோ, அவர் பயங்கர மூர்க்க கோவம் அடைகிறாங்களோ, அதே மாதிரி சவுலுக்கும் கோபம் வருது. எப்படி ஒரு மேசியான்னு தன்னை சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியட்டா ஜெருசலேம் வந்து சபையை துன்புறுத்துவதுல அவர் ஒரு லீடரா மாற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இங்க இந்த எல்லோல ஹைலைட் பண்ணிருக்க லைனை கொஞ்சம் அப்படியே பாருங்க. என்ன அப்படின்னா ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு காரியம் இருக்குது. Instead of softening his heart to the gospel, the stoning of Stephen at first hardened Saul's heart still further. Now this is very, very kind of in a way shocking also. ஸ்தேவான கல்லெறிந்து கொள்றாங்க. ஏன்னா அவன் கிறிஸ்துவுக்கு சாட்சியா மாறுறான். அந்த ஸ்தேவான் கடைசியில சொல்றப்ப கூட அவன் தான் முதல் ரத்த சாட்சி. வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறான், ஆண்டவர் வலது பாசத்துல இருக்கிறத பார்க்கிறான், பரலோகத்தையே பார்க்கறான். அவன் முகமே வந்து பிரைட்டா ஒளிர ஆரம்பிச்சது அப்படின்னாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே ஒருத்தனை அட்லீஸ்ட் நம்ப வைக்கலன்னா கூட மறுபடியும் யோசிக்க வைக்கும் இல்லையா? He may not have been convinced, but it will definitely make him rethink இல்லையா? ஆனா இங்க அவனுடைய சிச்சுவேஷன் பாக்குறோம். பவுல் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, அது மனது இழகிறதுக்கு பதிலா இன்னும் கடினமாய் மாறினது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி அவனோட ஆக்டிவிட்டி என்னன்னா, he was ravaging the church, சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு தமிழ் வேதாகமத்துல போட்டிருக்கிறது. வீடுகள் தோறும் புகுந்து அவன் ஆண்களையும் பெண்களையும் பிடித்து தரதரன்னு இழுத்துட்டு வந்து அவளை சிறையில போட்டு கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சவுலை குறித்து இந்த இந்த கமெண்ட்ரியில அவனை பத்தி ஒரு லைன் இங்க போட்டிருக்கு பாருங்க. லூக்கா 9:1 எப்படி சொன்னா, he was breathing threats and murder against the disciples of the Lord. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, யாராவது வாசிக்க முடியுமா? லூக்கா 9:1 யாரோ ஒருத்தர் எடுத்தவங்க வாசிக்கலாமே. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. இல்ல சாரி ஒரு நிமிஷம், நானு நினைக்கிறேன். ஒரு 1 minute சிஸ்டர், ரெஃபரன்ஸ் நான் தப்பா அடிச்சிட்டேன். ஓகே சிஸ்டர், அப்போஸ்தலர் படிங்களே. அப்போஸ்தலர் 9:1 சாரி. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், அப்படியே வாசிங்க அடுத்தது. இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரியை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சரி, இப்போ வந்து இவன் ஒரு ஜெலஸான ஒரு ஆள் நமக்கு தெரியுது. அவன் வந்து ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதை கண்ணால பார்த்துட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. வீடுகள் தோறும் புகுந்து அவன் வந்து கிறிஸ்தவர்களை பெர்சிக்யூட் பண்ணிட்டு இருந்தான். ஆலயங்களை முற்றிலுமா கம்ப்ளீட்டா அவன் வந்து சிதைத்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அவனுடைய என்ன சொல்றது அடுத்த லெவல் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, he was not satisfied in carrying out this work only in Jerusalem. பாருங்க, எந்த ஒரு பிரதான ஆசாரியனோ ஒரு தலைவரோ சவுலை கூப்பிட்டு, எப்பா நீ போய் நமக்காக இந்த ஊர்களுக்கு எல்லாம் போய் நீ வந்து ஒரு டைம் மானிட்டர் பண்ணிட்டு வா, எல்லாரும் புட் பீப்புள் இன் தேர் பிளேசஸ் அப்படின்னு யாரும் கூப்பிடல. சவுல் என்பவன் அவனே போய் பிரதான ஆசாரியனை பார்த்து, இப்படி இந்த மார்க்கத்தாரா யார படிச்சாலும் அவனை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுங்கன்னு லெட்டர் கேட்டு வாங்கிட்டு போறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அவனுடைய தீவிரம் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் இங்க ஹைலைட் பண்ணிருக்க லைனை பாருங்க. It says, he became like a war horse with a smell of battle in his nostrils, snorting out unrelenting fury against everyone and everything Christian. அதாவது ஒரு யுத்த குதிரையை போல, அந்த ஒரு யுத்தத்தினுடைய ரத்த வாடையை பிடித்திருக்கிற ஒரு யுத்த குதிரையை போல கிறிஸ்தவம் சம்பந்தமான எதுவா இருந்தாலும் அதை நிர்மூலமாக்கின்னு வெறியோட புறப்பட்டு போனான். அவனை குறித்து தான் இங்க போடப்பட்டிருக்குது.
எஸ்தருடைய காலத்துல, அகாஸ்வேருடைய காலத்துல யூதருக்கு எதிரியா எழும்பின ஒரு ஆமானுக்கு இவனை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஆமானுக்கு ஆமான் என்பவன் எப்படி யூதர்களை பகையாய் பகைத்து வெறுத்து அவர்களை உடைத்து ஒண்ணில்லாம பண்ணானோ அப்படிப்பட்டவனா இவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை பொறுத்து போடப்பட்டிருக்கிறது. சோ அவன் போயிட்டு அப்படிப்பட்ட வெறித்தனமான ஒரு பவுலாக அவன் இருந்தான். அந்த இடத்துல இருந்துதான் அவன் போயிட்டு அந்த வெறித்தன்மையோடு போயிட்டு லெட்டர் வாங்குறான். ஜெருசலேம்ல இருந்து மற்ற ஜெருசலேமை சுற்றி இருக்கிற மற்ற எல்லா இடங்களுக்கும் அவன் போய் கொண்டிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி அவன் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ இங்க இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது he had hounded Christians in many other foreign cities outside Israel. I mean that we read in Acts 26:11. So இஸ்ரேலுக்கு எருசலேமுக்கு வெளியில நிறைய மற்ற பட்டணங்களிலும் கூட போய் அந்த யூதர்களுக்கு விரோதமானவர்களை அவன் பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சோ நிறைய சினகாக்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தமஸ்குவுக்கு அவன் போய் கொண்டிருக்கிறான். ஆமென். சோ ஊரா போய் கொண்டிருக்கிறான். எருசலேமை மையமா வச்சு சுத்தி கிட்டத்தட்ட நிறைய 160 மைலுக்கு சுத்தி பட்டணங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடமா போறான், பிரிசனரை பிடிக்கிறான். அப்படிலாம் இருக்கிற டைம்ல தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த அற்புதமான ஒரு சம்பவம் சவுலுடைய வாழ்க்கையில நடக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். சவுலுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். சரி, யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 9 3, 4, 5 வசனங்களை எடுத்தவங்க யாரோ ஒருத்தர் வாசிங்களேன். Can somebody? அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்த இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறதுக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் போதும். சோ இது நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிற ஒரு வசனம் தான். இதுல இங்க அந்த ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவனை பார்க்கிறது. he fell to the ground. அப்போ ஒரு சத்தம் கேக்குது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சவுலை பார்த்து ஆண்டவர் பேசுற சத்தம் வருகிறது. அப்ப கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே சத்தம் மட்டும் கேக்குது, ரொம்ப திகைச்சு போய் இருக்கிறாங்க. அப்போ நீர் யார் அப்படின்னு கேக்குறப்போ, உனக்கு நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்றப்போ நம்ம தமிழ் பைபிள்ல படிச்சு இங்கிலீஷ்ல படிச்சு அது ஒரு ஃப்ரேஸா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் ஆனா அந்த ஜூவிஷ் பேக்ரவுண்ட்ல அதை நம்ம படிச்சோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் இந்த yellowல ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். let me read it out for you. நான் வாசிக்கிறேன். It is hard for you to kick against the goads. A goad was a long pointed stick used to herd stubborn livestock such as oxen. To keep the animal moving, he was poked in the flank or just above the heel. In Greek culture, the phrase hard to kick against the goad was a common expression used to indicate opposition to deity, an expression Saul had doubtlessly heard many times while in Tarsus. With that phrase, Jesus was pointing out to Saul that his persecution of Christians was tantamount to opposing God, the very opposite of what he was doing. Now, இந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னா அந்த முள் அப்படின்ற
அது வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன். அதோட ஒரிஜினல் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய குச்சி இருக்கும், அதோட முனை வந்து ரொம்ப கூர்மையா பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு அனிமல், ஒரு 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 பஃபலோவோ ஒரு ஆக்சனோ ஒரு காளையோ மூவ் ஆக மறுத்துச்சு அப்படின்னா, குதிரைகளுக்கு வந்து ஒரு ரவுண்டா ஒரு இது வச்சு காலில் குத்துவாங்க. அது மாதிரி இதை குத்துவாங்களாம் பின்னாடி. இதை வச்சு குத்துனாதான் அந்த அனிமல் மூவ் ஆகும். அப்ப எல்லாருக்கும் இந்த ஒரு முள்ளில் உதைக்கிறது கடினம், குத்து வாங்கி தான் நீ செயல்படணுமா அப்படின்றது ரொம்ப காமனா எல்லாரும் பேசுற ஒரு பழக்கம். நம்ம பழமொழி சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு அந்த பழமொழியே அவன்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினம் மகனே. ஏன் அப்படின்னு சொல்லனா, ஆண்டவரோட என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, நீ நல்லது செய்யறன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கிற அப்படின்றத இந்த ஒரு ஃப்ரேஸ் மூலமாக அவனுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவே. அப்போ உடனே நம்ம பார்க்கிறோம், இந்த ப்ளூல போட்டிருக்கிறது பவுலோட மறுமொழி என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom you are persecuting. Now இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனோட நிலைமை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? அதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு சிந்தனை. இங்க அடுத்த 2 இது அதை பத்தி தான் போட்டிருக்கு பாருங்க. முதல்ல வந்து he was shattered and he was terrified. He has been both terrified and shattered அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் terrified, ஏன் shattered அப்படின்னா, he was devastated to realize he was shedding the blood that was the blood of the God's people. அவன் தேவனுக்கு துரோகிகள் அப்படின்னு நினைச்சு யாருடைய ரத்தத்தை சிந்தி கொண்டிருந்தானோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். எந்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று நினைச்சிருந்தானோ அந்த தேவனை தான் துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு அறிந்து கொள்கிறான். Amen. Jesus, whom his fellow Israelites had ridiculed, beaten and put to death, Jesus, whom Stephen had called as Saul stood by consenting to his death, the Jesus whose followers Saul himself had imprisoned and executing, that was indeed God, just he has claimed. ஐயோ ஸ்தேவான் கடவுள் நீ யாரு சொன்னானோ, யாரு கடவுள் சொன்னதுக்காக அவனை கல்லெறிந்து கொண்டோமோ, யாரு கடவுள் சொன்னதுக்காக சபைகளை துன்புறுத்தணுமோ, யாரு கடவுள் சொன்னதுக்காக இன்னைக்கு ஆலயங்களை நம்ம சீரழிச்சோமோ, யாரு மேசையான்னு சொன்னதுக்காக அவரை தூக்கி மரத்துல தொங்க விட்டோமோ, அவருதான் உண்மையான கடவுளா அப்படின்னு கேட்கிறப்போ பவுலால அவரை நம்ப முடியல. பயங்கரமான ஒரு ஷாக்ல இருந்திருக்க வேண்டும். அவர் இதெல்லாமே மனதில் ஓடி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ பாருங்க, பவுலுக்கு அப்போ குருடாயிடுறாரு, கண்ணுல தெரியல, நிறைய எமோஷனலா நிறைய ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஆனா பியூட்டிஃபுல்லா ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு பாருங்க. அவனை அதோட நிறுத்தி, இவன் தான் ப்ராப்ளம் கொண்டு வருவேன், இவனை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, இவன் இந்த ஆப்போசிஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ப்ராபபிளி the church will grow அப்படின்னு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணாம, that is where the master plan of God comes. That is where the greatness of God's power comes. Immediately என்ன பண்றாருன்னா, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க எழுதியிருக்க, rise and enter to the city, it shall be told to you what you must do. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்திற்கு போ, நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு சொல்லப்படும். ஆமென். சோ இதை குறித்து தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12-15 வசனங்கள். யாரோ ஒருத்தர் அதை தமிழ்ல எடுத்து வச்சுக்கோங்க, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல நீங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12-15 வசனங்கள். அதாவது அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், அந்த அனுபவத்தினால அவருக்கு ஏற்பட்ட ஒரு சேஞ்ச அவர் இங்க நமக்கு சொல்றாரு. I thank the Lord Jesus Christ who has strengthened me because he considered me faithful, putting me into service, even though formerly I was a blasphemer and persecutor and a violent aggressor, and yet I was shown mercy because acted ignorantly in unbelief, and the grace of our Lord that was abundant with the faith and love which was found in Christ more Jesus. It is a trustworthy statement deserving full acceptance that Jesus Christ
came into the world to save sinners, among whom I am the foremost of all. நம்ம எல்லாருக்கும் கேட்டிருப்போம் ஒரு ஸ்டேட்மெண்ட், பாவியிலும் பிரதான பாவி ஆகிய என்னையும் அப்படின்னு. நிறைய டைம் நம்மலாம் கூட அதை சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். அதனுடைய உண்மையான அர்த்தம், ஏன் அவர் அப்படி தன்னை சொல்றாரு அப்படின்றதுதான் இவ்வளவு நேரம் நம்ம சில டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம். அவரை குறித்து ஏன் அவர் அப்படி சொல்றாரு, யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா தமிழ்ல? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அதாவது தான் யார் என்று முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்றாரு, அவர் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த ஒரு அனுபவம், அந்த பர்சனல் அனுபவம் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறது. என்ன தெரியுமா வார்த்தை? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையாவும் இருக்குது, எல்லா அங்கீகரிக்கவும் பாத்திரமா இருக்கிறது. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அவரே மாற்றப்பட்டிருக்கிறார். தான் எவ்வளவு பிரதான பாவியா இருந்தாலும் தன்னையே இந்த கிறிஸ்து மாற்றினார் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால அது எவ்வளவு உண்மைன்னு கண்டு கொண்டார், அது எவ்வளவு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம்னு கண்டு கொண்டார், ஆண்டவருடைய கிருபையை அறிந்து கொண்டார். சோ இதுதான் அவருடைய மற்ற எபிசோட்ஸ்ல நம்ம பாக்குறோம். அவரு திரும்ப 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 he understands, அவரையே சவுல்ல வந்து பவுலா மாற முடியும்னா, ஆண்டவர் இந்த பாவியை மாற்ற முடியும்னா வேற எத்தனை பேரை ஆண்டவரால மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால உண்டான ஒரு சாட்சி தான் அவரை ரொம்ப டிரைவ் பண்ணுச்சுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் பாத்தீங்கன்னா, இங்க நான் போல்ட்ல ஒண்ணு போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப தொட்ட லைன்ஸ் என்ன அப்படின்னா, on the road to Damascus Saul was marvelously and eternally transformed. எப்படி மாறி இருக்கிறாரு? அற்புதமா மாற்றப்பட்டிருக்கிறாரு, நித்தியத்திற்கும் மாற்றப்பட்டிருக்கிறார். இது ஒரு நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு லைன். ஏன் சொல்றேன்னா, நம்மள நிறைய பேர் கூட we have this experience of marvelously being transformed. உண்மைதானே? நம்மள நிறைய பேர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நம்ம எல்லாருமே அற்புதமாய் மாற்றப்பட்டிருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். We have been marvelously transformed. But my question is, have we been transformed eternally? Amen. Have we been transformed eternally? கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த செஷன் முடிகிற டைம்ல உண்மையாவே இந்த ஒரு கொஸ்டினை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன மாற்றி இருக்கீங்க உண்மைதான், பாவத்துல இருந்து தூக்கி எடுத்தீங்க உண்மைதான், எனக்கு புது வாழ்வையை கொடுத்தீங்க உண்மைதான், அந்த பாவத்தின் நுகம், the yoke of sin upon me was broken, ஆண்டவரே உண்மைதான். ஆண்டவரே இன்னைக்கும் தினந்தோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது உண்மைதான். ஆனா ஆண்டவரே, நான் மாற்றப்பட்ட மாற்றம் நித்தியம் வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற மாதிரி நான் காணப்படுகிறேன்னா, the change, that the transformation that the Lord brought upon my life, I mean, yes, it was true, but is it in me still? இன்னைக்கும் அந்த மாற்றத்தை உடையவனா நான் இருக்கிறேன்னா, இல்ல ஆரம்ப நாட்கள ஒரு பயங்கர ஷார்ப்பா தேவனை ஃபாலோ பண்ற அனுபவம் இருந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே சுவாமி விலகி ஒண்ணு இல்லாம போயிட்டோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நீங்க நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். There is something that we really need to understand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, so he was marvelously and eternally transformed. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is likely that Saul was so vehemently bent on destroying Jesus' followers. இது பாருங்க, இது you are learning about the strategy of God. Saul was so vehemently bent on destroying Jesus' followers that no Christian would have been able to present the gospel to him successfully. எத்தனை பேர் இதுக்கு ஒத்துக்கொள்றீங்க? I mean, சவுல் மாதிரி ஒருத்தர் இருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு அவன்கிட்ட போய் காஸ்பலை சொல்லி கன்வின்ஸ் பண்ண தைரியம் இருந்திருக்கும்? இல்ல அப்படியே போய் சொல்லியிருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? மேபி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்.
அதாவது அவனுடைய நடைமுறை, அவன் நடந்து கொண்ட விஷயம் எல்லாம் பார்த்தா சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா எந்த மனுஷனாலும் கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு முரடனாக, ஒரு தீவிரவாதியாக, கிறிஸ்தவத்துக்கு விரோதியாக இருந்த அந்த அன்கன்வின்சபிளான ஒரு மேனை God had to convince. God had to convince. Now let us read further. God had to convince. So அவர் என்ன பண்றாரு? Only God by miraculous intervention could get his attention. He had to be utterly shattered before he would listen to God's truth. He had to be utterly shattered before he would listen to God's truth. Now, this is very, what should I say? This is very, very, ஒரு மாதிரி சொல்லணும்னா ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு காரியம் தான். ஏன்னா அட்டர்லி ஷாட்டரிங் அனுபவம் நம்ம லைஃப்ல கூட அது நடந்திருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற அநேகரோட லைஃப்ல நடந்திருக்கலாம். உலகமே ஆடி போகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் நிறைய பேரு ஆண்டவரை முழுமையாய் தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வர்றாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, ஆனா நம்மள நிறைய பேர், இஃப் யூ லுக் அட் இட், யூ கேன் ஃபைண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க உலகமே அதாவது ஆடி போகிற ஒரு சூழ்நிலை அவங்க லைஃப்ல வரும் பொழுதுதான் கர்த்தரை தேடுகிற உணர்வு அவங்களுக்குள்ள வருது. ஒரு ஒரு வேடிக்கையான கதை ஒண்ணு நான் பிரசங்க டைம்ல எல்லாம் சொல்றது உண்டு. ஐ மீன் ஒரு மேஸ்திரி அவங்க கூட சேர்ந்த சித்தாரங்களாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டடத்துல ஒரு 3வது மாடியில ஒரு மேஸ்திரி நின்று இருக்காரு. கீழே இருக்கிற வேலையாள் ஒருத்தரை கூப்பிடணும். கூப்பிட்டு பாக்குறாரு, அவருக்கு காதுலயே விழல. கூப்பிட்டு பாக்குறாரு, அவருக்கு காதுலயே விழல. அப்ப என்ன பண்ணாரா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாக்கெட்ல கை வச்சு பார்த்தா ஒரு 5 ரூபா காயின் இருந்ததான். அந்த 5 ரூபா காயின் எடுத்து நேரா குறி பார்த்து தூக்கி வீசினான். கீழே இருந்த ஆள் மண்டையிலே விழுந்துச்சு, நட்டங்குன்னு விழுந்து கீழே விழுந்த உடனே அவன் பாக்குறான், சுத்தி முத்தி பாக்குறான், என்னடா திடீர்னு 5 ரூபா வந்து விழுகுது அப்படின்னு பார்த்து எடுத்து தன் பாக்கெட்ல வச்சுட்டாரு. என்னடா 5 ரூபா தலையில பட்டு கூட மேல தூக்கி பாக்குறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தேடி பார்த்தா ஒரு 20 ரூபா நோட்டு இருந்துச்சான். அது அங்கிருந்த ஒரு குட்டி கல் எடுத்து அந்த 20 ரூபாய அப்படி அந்த கல்லுல இப்படி போட்டு பண்ணி மேல இருந்து கீழே தூக்கி போடுறாரு. அந்த ஆளோட ஷோல்டர்ல பட்டு கீழே விழுகுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கீழே இருக்க ஆளுக்கு கொடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சிட்டு கொடுக்கும் போல அப்படின்ட்டு அந்த 20 ரூபா தாள் ரொம்ப சந்தோஷமா எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டாரு. இப்போ மேல இருக்கிற ஆள் பாக்குறாரு, என்ன பண்ணி அவனோட அட்டென்ஷன் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கல் எடுத்து மேல இருந்து தூக்கி போட்டாராம். அது அவன் உடம்புலயே பட்டு கீழே விழுந்துச்சான். அந்த கல்லு பட்டு வலியில ஐயோ அப்படின்ட்டு மேல திரும்பி பார்த்தான். அப்ப அவர் சொன்னாரா, நான் முதல்ல 5 ரூபா போட்டு போய் பார்த்திருக்கலாம்ல அப்படின்னா. ஒரு வேடிக்கையான கதை தான். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், there are times God is screaming for our attention. God is screaming for our attention, and there are times God has to go to certain extent, God has to go to certain extent to get your attention and my attention. Otherwise நம்ம எப்படிப்பட்டோம்னா 5 ரூபா காயின் வந்தாலும் 20 ரூபா காயின் வந்தாலும் பாக்கெட்ல போட்டு சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போறவங்களா இருக்குமே தவிர நம்ம அழைக்கிற ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுக்கிறவர்களா மாறி விடுகிறோம். ஸோ இன்னைக்கு ஒன் மோர் கொஸ்டின், I mean probably to pray about, to dedicate ourselves என்னன்னா, is God screaming for my attention? நம்மள நிறைய பேரோட லைஃப் நம்ம பார்த்திருக்கோம். I mean வாலிப நாட்களிலோ இல்ல அவர்கள் பெரியவர்கள் ஆன பொழுதோ கம்ப்ளீட்டா உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் நிறைய பேர் ஆண்டவர்கிட்டயே வந்திருக்காங்க. நான் திரும்பியும் சொல்றேன், எல்லாருக்கும் அப்படி கிடையாது. தேவன் ஒருத்தரை என்ன பண்றது, அவரை உடைச்சு நொறுக்கி அவனை பெயின்ஃபுல் ஆக்கி அவனை திருத்தணும்னு நினைக்கிற ஆண்டவர் கிடையாது. பட் ஆனா நிறைய டைம்ல people allow that circumstance to come to them. God uses it. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், sometimes through the pain that we go through, are we able to identify it is the call of God, that God is trying to get me attention? Maybe it can be true. இன்னைக்கு அதுக்கு நம்ம செவிகளை சாய்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's move on.
So God wanted to get his attention. சரி, இப்போ let's move on. இப்போ consistent with this natural zealousness, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூல ஹைலைட் பண்ணிருக்க லைன் நான் ஏற்கனவே பார்த்து சொன்னேன். he was a zealot அப்படின்னா ரொம்ப தீவிரமா யூத மதத்தை பிரசங்கித்தவன், பரிசேயனாக இருந்தான், ஒரு பயங்கர தீவிரமுடையவனாக காணப்பட்டான். அது அவன் நேச்சுரலாவே அவன் பிளட்ல இருந்திருக்கு போல. அப்போ ஒரு காலத்துல யூத மார்க்கத்துக்கு தீவிரமா இருந்தான், இப்ப கிறிஸ்துவுக்கு தீவிரமா மாறிட்டான். என்ன சொல்லுது அப்படின்னா கன்சிஸ்டன்ட் வித் இஸ் நேச்சுரல் ஜெலஸ்னஸ். அவனுக்கு அந்த நேச்சுரலா ஒரு ஜீல் பயங்கரமா இருக்குது பாருங்க. அதையே பயன்படுத்திட்டு இம்மிடியட்லி இந்த லைன் நீங்க பாக்கணும். அப்போஸ்தலர் 9:9 3 நாள் அவன் சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் அனனியா வருகிறாரு, அவனோட பேசுறாரு, எல்லாம் வசனம் சொல்லு. immediately he began to proclaim Jesus in synagogues. immediately. இன்னைக்கு நம்மளா இருந்தா அப்படி பண்ணிருப்போமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். immediately எப்படிப்பட்ட synagogue அவன் போறான். now this is the transformative power of Jesus. the very synagogues to which he had been given letters from the high priest permitting him to arrest any Christian he found among them. எந்த சினகாக்ல போய், எந்த ஜெபாலயத்துல போய் கிறிஸ்தவர்களை கண்டாலே நான் இழுத்துட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி லெட்டர்ஸ் வாங்கிட்டு வந்தானோ, அதே சினகாக்ல நின்று பிரசங்கிக்கிறவனாய் கிறிஸ்து இந்த சவுலை பவுலாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எந்த மோசஸ் பிறக்கவே கூடாது அப்படின்னு சாத்தான் திட்டம் தீட்டினானோ, அந்த மோசஸ எல்லா குழந்தைகளையும் கொன்றணும்னு ஆணையிட்டு அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே ஆண்டவர் வளர வைக்கிறார். that is the power of God. hallelujah, praise the Lord. now தொடர்ந்து அப்படியே பார்க்கும் பொழுது இப்போ அவனுடைய ஜெலஸ்ல, அவனுடைய ஜீல்ல அவன் ப்ரீச் பண்றான். எல்லாரும் கேட்கிறவங்களுக்கு அமேஸ்மெண்ட் ஆயிடுது. நம்ம கேள்விப்பட்டோமே அந்த சவுலா இவரு. 21 வசனம் அப்போஸ்தலர் 9 அதான் சொல்லுது, நம்ம கேள்விப்பட்ட அந்த சவுலா, சபையை துன்பப்படுத்தின அந்த சவுலா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு லைன் இங்க போல்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. சவுல் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினது மட்டும் இல்ல, not only he was able to testify. now I believe for this reason தான் அவனை ஆண்டவர் பிடிச்சார் அப்படின்னு. he was able to defend the gospel powerfully. hallelujah. அந்த நாட்கள்ல அந்த எபிரேயர்களும் கிரீக்கர்களுமாய் கலந்திருந்த யூதர்ஸ் மத்தியில he was one person, who was so sound in his argument. பாருங்க, அது குறித்து நம்ம இப்ப பார்ப்போம். பாருங்க, அவர் சொல்றாரு, he was able to not only testify and preach, but he was able to defend the gospel powerfully. that is one of the highlights of Apostle Paul. ரொம்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கும்போது, he was very successful in proclaiming the gospel. அது நிமித்தமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை கொன்றணும்னு சொல்லிட்டு முன்னாடி அவனை சகாக்களா இருந்தவங்க இப்ப அவனை கொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள். நம்ம அதை பத்தி இந்த புக்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுட்டே வரலாம். அவனை கொன்றணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிளாட் தெரிய வந்துருது. தெரிய வந்தோடனே அதான் 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்படியாவது தப்பிச்சு போக அவருக்கு உதவிட்டுறாங்க. இதுக்கப்புறம் கலேஷியன்ஸ்ல இப்படி கொன்றணும்னு சொல்லி திட்டமிட்டு இருந்த டைம்ல அரபியா தேசத்துக்கு 3 வருஷம் போயிட்டதா கலேஷியன்ஸ்ல அவர் சொல்றாரு. சோ இந்த சுகம் அடைகிறாரு, இமீடியட்டா ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. immediately the fury of the leaders of Jewish people is falling on him, so they are trying to kill him. so the brothers அவருக்கு ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிடுறாங்க. உடனே அரபி தேசத்துக்கு போயிடுறாரு. 3 வருஷம் அரபியில இருந்ததா கலேஷியன்ஸ்ல போட்டிருக்காரு. சோ இந்த 3 வருஷத்துல நடந்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த எல்லோல நான் போட்டிருக்கேன், நான் வாசிக்கிறேன், கவனிங்க. it was probably there that the apostle learned much and received a direct revelation from the Lord, as he had testified earlier in Galatians. The gospel that he preached was not according to man, for I neither received it from man, nor was taught it, but received it through a revelation of Jesus Christ. யாரோ ஒருத்தர் வாசிக்க முடியுமா? கலாத்தியர் 1:17-18. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர்,
எல்லாம் அங்கிள் அவர் ஒரு நிமிஷம், அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க. கலாத்தியர் 11ல இருந்து 12 வாசிங்க, அப்புறம் 17 18 வாசிக்கலாம். 11ல இருந்து 12 அதே அதிகாரம், கலாத்தியர் 1. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைகளின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் இப்ப 17 18 வாசிங்களேன். எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். போதும். சோ ரொம்ப ரொம்ப கிளியரான, அப்போ பவுல் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு கிளைம் தன்னை குறித்து, அவர் எப்படி அப்போஸ்தலன் ஆனார் அப்படின்றது குறித்து அவர் அடிக்கடி சொல்லுவார். நான் வந்து மனுஷரால் அப்போஸ்தலர் ஆக்கப்படவில்லை, தேவனாலேயே அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டேன். சோ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றது எனக்கு மனுஷன் போதிக்கல, ஏன்னா அதுதான் உண்மை. ஜீசஸ் பத்தி அவர் தெரிந்துக்கல. அப்போ இயேசு கிறிஸ்துவே எனக்கு தன்னை வெளிப்படுத்தி எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த 3 வருஷம் அரபி தேசத்துல இருந்தார் பாருங்க, அப்பதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமஸ்குவுக்கு வர்றாரு. அப்புறம் போயிட்டு ஒரு 15 நாட்கள் பேதுருவோடு அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ அவரு அந்த 15 days அங்க இருக்கும் பொழுது கூட கலாத்தியர் 1:18 நம்ம இப்பதான் வாசிச்சோம். அவர் வந்து எருசலேம்ல பேதுருவோடு இருந்தார். அங்க இருக்கும் பொழுது கூட இம்மிடியட்லி he started preaching. அப்ப திருப்பியும் பவுலோட ஒரு ஸ்ட்ரென்த் அங்க வெளியே வருது. பவுலோட preaching was so strong and forceful. அவரோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து யாரும் எதிர்த்து பேச முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் பேசுறதுனால, ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாதனால அவரை எப்படியா கொன்றணும்னா திரும்ப திரும்ப பிளான் பண்றாங்க. அவரை வந்து வெர்பாட்டிமா அவரை வந்து ஜெயிக்க முடியல. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை கொன்றணும்னு சொல்லி திரும்பியும் பிளான் பண்றாங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் நடக்குது. அப்போதான் நம்ம வாசிக்கிறோம், அவங்களுடைய கூட இருந்த சகோதரர்கள் அறிந்து என்ன பண்றாங்க, உடனே வந்து தர்சு பட்டணத்துக்கு அவனை திரும்பி அனுப்புறாங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தர்சுல வந்து அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, தர்சுல இருக்கும் பொழுது பர்னபா வந்து இவனை குறித்து கேள்விப்பட்டு அங்கிருந்து ஆன்டியோக்கு கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் he is still ministering in and around இதுல. சோ ஆன்டியோக்ல இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப 1 வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல தங்கி இருந்து சபையை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இதுல அந்த இடத்துலதான் இப்போ வந்து அந்தியோகியா பட்டணத்துலதான் இந்த let me highlight it for you. இதுல இருந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா, Barnabas brought him to Antioch and it came about that an entire year they met in the church and taught considerable numbers. It was during in this time, with the joint ministry of Saul and Barnabas, disciples were first called Christians. அப்போ எருசலேம்ல போய் பேதுருவை பாக்குறாரு. அப்புறம் அங்க திருப்பியும் அவரை கொல்ல ட்ரை பண்றாங்க. திருப்பியும் வந்து தர்சுக்கு வந்துடுறாரு. பர்னபா தர்சுல வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்தியோக்கு கூட்டு போறாரு. அந்தியோகியால 1 வருஷம் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ சவுலோட லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது. எப்போ அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நடக்குது. அப்போ அகிபு அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி 3 வருஷம் பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. உலகம் முழுவதும் 3 வருஷமா தெரியல, பஞ்சம் வரும்னு சொன்னாரு. அந்த பஞ்சத்தின் நாட்களில என்ன பண்றாங்க அப்படின்னா, காணிக்கையை சேகரித்து எருசலேமுக்கு அனுப்புறாங்க. அதுல கூட சவுல் வாஸ் அ பார்ட். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் நடக்குது. இந்த லாஸ்ட்ல எல்லோல ஹைலைட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு நாள் எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரே பண்ணிட்டு இருந்த டைம்ல சம்திங் ஹேப்பன்ஸ். என்ன அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்ட்ரக்டட் தோஸ் லீடர்ஸ். என்ன அப்படின்னா, set apart for me Barnabas and Saul for the work to which I have called them. Then when they had fasted, prayed and laid their hands on them, they sent them away. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் லைன் பாருங்க. Saul began his unique ministry as the apostle
to Gentiles. Okay, so இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா அவருடைய ஆரம்ப நாட்கள்ல நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிதான் அவர் அந்தியோகியால இருக்கிறாரு, சபைகளை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், பிரசங்கிக்கிறார், ஜெப ஆலயத்துல பேசுறாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பேசுறாரு. சபையில ஆண்டவர் எழும்பி அந்த சபையில இருக்க லீடர்ஸ் மூலமா பேசி பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்காக அவங்களை பிரித்துடுங்க அப்படின்றாங்க. அவங்க பிரிக்கப்பட்ட உடனே நடக்கிற ஒரு காரியம் தான் அவருடைய புறஜாதியாருக்கு ஒரு அப்போஸ்தலனாக பவுல் மாறுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So that is so wonderful and heartwarming. Now இப்போ பவுலுடைய ஆரம்ப நாட்களை குறித்து நம்ம வந்து பார்த்து கொண்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா there are some specific characteristics about Saul which we are going to learn. அதை எப்படி அவருடைய கேரக்டரை வந்து எப்படி எபிசோட் எழுதுறப்போ அதை வந்து புட் ஃபோர்த் பண்றாரு அப்படின்றதையும் கொஞ்சம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். Give me a minute. Okay. I hope you're all able to see the screen. Okay. இப்போ இது ஒரு குயிக் ரன் த்ரூ பண்ணிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். பவுல் எப்படிப்பட்டவன், பிசிக்கலா எப்படி இருந்தாரு, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிலாம் பார்க்கும்போது பாருங்க, பால் ஹேட் பிசிக்கல் குவாலிட்டிஸ் which was not attractive. ஏன் அப்படின்னா he was described as being small of stature and having scars over all his face and body. Yeah, because of his many beatings and stonings. Whatever his physical appearance may be, in spiritual stature and magnificence, Paul is surely unsurpassed among all the servants of God. அப்புறம் நம்ம ஃபர்தர் ஆன் அப்படி மூவ் பண்ணும் பொழுது பாவலுடைய அந்த பழைய ஏற்பாட்டை குறித்த அந்த ஸ்ட்ரென்த் பாத்தீங்களா, இங்க பாருங்க, இந்த third லைன்ல பார்க்கும் பொழுது, in teaching about the truths, probably I'll try to zoom in a little bit. In teaching about the truth, he draws upon the writings of Moses, Hosea, Isaiah, David, and others. Of the books of the law, he demonstrates special familiarity with Genesis, Exodus, Leviticus, and Deuteronomy. He quotes Jeremiah and Malachi and alludes to Daniel. He quotes from Joel 2 and Nahum 1 and refers to 1 Samuel, 1 Kings, Ezekiel 37. His thoughts and teachings continually intersect with the Old Testament, perhaps dominantly with Isaiah, whose prophecies he had mastered. So, even பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களில நிபுணனாக இருந்தான். எல்லா பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தையும் அறிந்து வைத்திருந்தனால அப்படியே சும்மா என்ன புதிய ஏற்பாட்டுல அவர் என்ன சொல்ல வந்தாலும் அது இம்மீடியட்டா பழைய ஏற்பாட்டோட கனெக்ட் பண்றாரு. சோ பவுலோட எபிசல்ஸ்ல தான் இதை நிறைய பார்க்க முடியும், மற்றதுல இருக்காது அப்படின்னு கிடையாது. பாலின் எபிசல்ஸ்ல, பவுல் எழுதின கடிதங்கள்ல பழைய ஏற்பாட்டுக்குரிய ரெஃபரன்ஸை நம்ம நிறைய பார்க்க முடியும். ரொம்ப அழகா சில பழைய ஏற்பாட்டு பதங்களை தன்னுடைய பாயிண்ட் ப்ரூவ் பண்ண அவர் சொல்றதை பார்க்கலாம். இங்க இருக்க இந்த செகண்ட் பேரால கொஞ்சம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஐசியா 28:16 சொல்றாரு, just as it is written, behold I lay in Zion a stone of stumbling block and a rock of offense, and he who believes in him will not disappointed. I mean, ஏசியால சொன்னது ரோமன்ஸ்ல வந்து அவர் கோட் பண்றாரு. சோ இந்த மாதிரி அவருடைய வெல் வேர்ஸ்டா இருந்தனால பழைய ஏற்பாட்டை த்ரூ அவுட் த லெட்டர்ஸ் அவர் வந்து கோட் பண்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை வந்து நீங்க வந்து பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன், நீங்க திருப்பியும் இன்னொரு டைம் நீங்க செக் பண்ணிக்கலாம். அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? this paragraph is very interesting. பாருங்க, he had a resolute sense of mission which would not be sidetracked or distract. He had a resolute sense of mission. Second line of this paragraph. அதாவது தான்
தேவன் கொடுத்திருந்த அந்த தரிசனத்துல செயல்படணும் அப்படின்ற ஒரு அசையாத ஒரு தரிசன பார்வை இருந்துச்சு. அவரை சைட் ட்ராக் பண்ண எதுவாலும் முடியல. அது பாருங்க, இஃப் பீட்டன் he continued to minister. அடிக்கப்பட்டாலும் திரும்பியும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. If he was imprisoned, he would start an evangelistic meeting. தூக்கி சிறையில போட்டாங்கன்னா சிறையில சுவிசேஷ கூட்டம் நடத்திடுறார். If stoned and left for dead because of his preaching, God would raise him up and he would go on his way. அமன், கல்லெறிந்து அவனை சாக செத்து போயிட்டான்னு நினைக்கிற அளவுக்கு கல்லெறிந்து போட்டுடுறாங்க. தேவன் அவனை உயிரோடு எழுப்புறாரு, திரும்பியும் போய் பிரசங்கிக்கிறார். ஒரு weary listener fell from the window and died as Paul was preaching late that night. Apostle went out, raised him and continued his message. பாருங்களேன், ஒருத்தன் தூங்கி விழுந்து செத்து போயிடுறான், பவுல் போறாரு, அவனை எழுப்புறாரு, திரும்பியும் கூட்டத்தை தொடர்ந்து நடத்துறாரு. He was so zealous. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரம் உடையவராக அவர் காணப்பட்டார். ஆமென். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ரோமன் எம்பையர் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் இருந்த கிரேட்டர் பார்ட் ஆஃப் ரோமன் எம்பையரை அவர் நடந்திருக்கிறார். அதுதான் நம்ம பைபிள்ல பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த more than 10,000 miles அவர் நடந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 9:16 இருக்க அந்த ஒரு வசனம் ரொம்ப அழகான வார்த்தை. என்னன்னா, கிறிஸ்துவை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, I am under compulsion, for woe is to me if we do not preach the gospel. Such was his spiritual zeal. Amen. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் because of time I'm just skipping the last line. நம்ம வந்துட்டோம்னா, ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதுக்கு ஒரு சம் அப் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்ப நான் காமிச்சிருக்கிறதுல செகண்ட் பேரா நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், கவனிங்க. Though committed to the truth and mission, he also had an immense burning sense of God's love that permeated everything he said and he did and wrote. The great apostle cannot be understood apart from his deep love for God, for his brethren, and for his unbelieving mankind, especially for his fellow Jews. He had such an abiding love for Israel as longed so deeply for their salvation that he could say with perfect sincerity. Romans 9:3 யாரோ ஒருத்தர் தமிழ் எடுத்து வாசிங்க. ரோமர் 9:3 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த ஏன் இவ்வளவு தூரம் பவுலை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா, பவுலை குறித்து அவர் கமாலியலினுடைய சீஷர் அப்படிலாம் நிறைய படிச்சுட்டு வந்தாலும், அவர் ரொம்ப தீவிரமா இருந்தாரு, ரொம்ப துடிப்புள்ளவர், இப்படி நிறைய நம்ம படிச்சுட்டு வந்தாலும், I believe this is very, very important to know that he did everything because of his love. இன்னைக்கு that is one more question that we have to analyze, ask ourselves and analyze. நம்ம கேள்வி கேட்டு நம்மளை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இன்னொரு கேள்வி, நான் ஒண்ணு செய்யறேன்னா எதுக்காக செய்யறேன்? ஒரு பிலீவருக்கு செய்யறதா இருக்கட்டும், நான் பிலீவருக்கு செய்யறதா இருக்கட்டும், தேவனுக்கு நான் செய்யறதா இருக்கட்டும், ஒரு போதகருக்கு நான் செய்யறதா இருக்கட்டும், என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு செய்யறதா இருக்கட்டும், ஒரு ஏழை பாளைக்கு செய்யறதா இருக்கட்டும், நான் எதுனால செய்யறேன்? இந்த லைனை நம்ம திரும்பி படிக்க போறோம். கம்ப்ளீட்லி கமிட்டட் டு த மிஷன். அண்ட் அவ்வளோ கமிட்மெண்ட்ல எப்படி அது கமிட்டடா இருக்க முடிஞ்சுன்னா, the burning sense of God's love that permeated everything he said and did. பாருங்க, அவருடைய லைஃப்ல அவர் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அங்க ஒரு burning sense of God's love இருந்துச்சு. இன்னைக்கு அததான் நம்ம ரொம்ப ரொம்ப அடிக்கடி நம்ம லைஃப்ல யோசித்து பார்த்துக்கணும். எனக்குள்ள என்ன இருக்கு? am I carrying that burning sense of God's love? பாருங்க, it could be for his fellow believers, it could be for the Jews, it could be for the whole of the nation, it could be for everybody. அவர் எழுதினாலும், அவர் பேசினாலும், அவர் என்ன பண்ணாலும் அதுல அடிப்படையா இருந்தது என்னன்னா, அவருக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு, மனிதர்கள் மேல அவர் வைத்திருந்த அன்பு, அவங்க சேவ் ஆகணும் அப்படின்ற அந்த அன்பு. நான் இன்னைக்கும் சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அந்த அன்பு இல்லைன்னா நம்ம
அந்த டிரைவ் பண்ணி போக பண்ண முடியாது. இன்னைக்கு கிராம் ஸ்டெயின்ஸ எரிச்சு கொன்னதுக்கு அப்புறமும் தன் மகன்கள் 2 பேருடைய கணவனுடைய அந்த எரிந்து போன சடலத்தை பார்த்து தாங்கள் அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த கிராம் ஸ்டெயின்ஸோடைய மனைவியும் மகளும், I mean, we forgive everybody who did this. We will continue the work here. ஏன் சொல்ல முடியுது அப்படின்னா, the burning love that they had for God. இன்னைக்கும் நான் சொல்றேன், அந்த burning love நமக்குள்ள இல்ல அப்படின்னா நம்ம செய்யறது பிரயோஜனமற்றதா மாறிடும். யாரும் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனோ? பாருங்க, இப்படி நம்ம யாரா யோசிப்போமா? அவர் சொல்றாரு, I will so desire the salvation of my people that even I am letting myself, என் பேரு சபிக்கப்பட்டு போனா கூட பரவாயில்லைங்க, என்னுடைய மாம்சத்தின்படி இருக்கிற என்னுடைய ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படணும். இதே மாதிரி நம்ம அப்படி ஒரு ஆண்டவர் மேல லவ் உள்ள, ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு லீடர் நம்ம பார்க்கணும்னா we should look back to மோசஸ் சொல்றதுதான். நான் அவர் சொல்ற ரொம்ப கிளியரா, ஆண்டவரே என் பேரை வேணா கிறுக்கி போட்டிருங்க, இந்த ஜனத்தை கொன்றாதீங்க. முரட்டாட்டமுள்ள ஜனமா இருந்தாலும் அவர் திறப்புல நிக்கிறார். சோ இன்னைக்கு கூட நம்ம பார்க்கும் பொழுது பவுல் அப்படிப்பட்ட ஒரு லீடராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். I mean, he was filled with the love for God and love for people. So இன்னைக்கு நம்ம படிச்சதெல்லாம் டோட்டலா சம்மப் பண்ணோம் அப்படின்னா, அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்து, அவனுக்கு இருந்த திறமைகள், ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த ஜீல், ஐ மீன் அவர் வேதத்தினுடைய திறமைகள், ஆண்டவரே அவருக்கு பயிற்று கொடுத்த அந்த ஒரு தன்மை, he received revelation from God, இது எல்லாத்தையும் சம்மப் பண்ணுகிற ஒரு குவாலிட்டி அப்படின்னா, Paul was a person who had a burning love for God. தீர்க்க முடியாத ஒரு அன்பை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜஸ்ட் a minute. தீர்க்க முடியாத ஒரு வாஞ்சை, ஒரு அன்பு பவுலுக்கு ஆண்டவர் மேல இருந்தது, தன்னுடைய ஜனங்கள் மேல இருக்கிறது. சோ இன்னைக்கும் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட லவ் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Praise the Lord. So today we have learned a considerable amount of truth about Apostle Paul. இதுக்கப்புறம் பவுல் ரோமன்ஸ்க்கு இந்த நிருபத்தை ஏன் எழுதுறாரு, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றதுல இருந்து நம்ம அடுத்த வீக்கோட ஸ்டடி நம்ம ஆரம்பிக்க போறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்க வீடியோவை ஒரு 1.5 hours வீடியோ, ஆனா எவ்ரி மினிட் வில் பி அ பிளெஸிங். கண்டிப்பா பாருங்க. நம்ம நார்மலா நம்ம எந்த புக்ஸ்லயும் கிடைக்கப்பெறாத தகவல்களை அதுல இருக்குது. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் அனுப்பின இந்த வேர்டையும் பிடிஎஃப்ஐயும் கூட நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் நோ மோர் அபவுட் அப்போஸ்டல் பால். பிரைஸ் தி லார்ட். நவ் லெட் மீ ஓபன் ஃபார் டிஸ்கஷன். இப்போ நம்ம படிச்ச காரியங்கள்ல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்ன, சேலஞ்ச் ஆன விஷயம் என்ன அப்படின்றது நீங்க எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது ஷேர் பண்ணுங்க அப்படின்னா யாருமே பண்ண மாட்டீங்க. அதனால ஐம் கோயிங் டு ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ஷேர். அன்மியூட் பண்ணிட்டு, உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில உங்களை சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஒரு ரீடிகேட், சில இடங்கள்ல ஆண்டவர் உங்களை ரீடெடிகேட் பண்ண உங்களை ஆண்டவர் ஏவி இருப்பார், பரிசுத்த ஆவியானவர். ப்ளீஸ் ஷேர். இட்ஸ் டைம் டு ஷேர். எனிபடி? we have about 12 people. யார் ஷேர் பண்ற விரும்புறீங்களோ அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா சொல்லுங்க அங்கிள். குருவை மிஞ்சின சிஷ்யன் சொல்லுவாங்க இல்லையா, அது பால். wise man, but he was very practical. When Jesus was being tried, his suggestion to the high priest was, இந்த மாதிரிதான் முந்தி ஒருத்தன் வந்தான், அவனை பேசாம விட்டுருங்க, அப்படியே போயிடுவான், அப்படியே உண்மையா இருந்தா அதுவா அது வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. பட் பால் வாஸ் நாட் லைக் தட். அவர் ரொம்ப zeal person. He will not be content with what Gamaliel taught him.
அவரா சொந்தமா சுயமா நினைச்சுதான் பண்ணுவாரு. அதனாலதான் பீட்டரையும் எதிர்த்தாரு, நாஸ்டிக்ஸ் எதிர்த்தாரு, ஈவன் அடுத்த நீங்க சொன்னீங்களே ஆன்டிக் பண்ணாங்களே அடுத்தவர் பர்னபாஸ் எதிர்த்தாரு. அதனால அவரு சுயமா சிந்திக்கிறவரு, will be led only by the word. அதனால he is given to the புரஜாரியாக்கு மாத்திரம் இல்ல, ராஜாக்களுக்கு இன்னும் இருக்கிறதுக்காக வச்சாரு. கரெக்ட் கரெக்ட், வண்டர்ஃபுல். அதாவது ப்ராபப்லி இப்படி கூட சொல்லலாம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ரமைசிங்கான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிற ஆள் கிடையாது இல்லையா? அது ராஜானாலும் அப்படிதான், இன்னொரு அப்போஸ்தலனாலும் அப்படிதான், சாதாரண விசுவாசினாலும் அப்படிதான். his standards was the same. I mean something that we need to learn நினைக்கிறேன். நம்ம கூட இன்கல்கேட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாண்டர்ட். ஐ மீன் எப்போனாலும் ஒரே ஸ்டாண்டர்டோட நம்ம பிஹேவ் பண்ணுவோம். தேங்க்யூ அங்கிள், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அடுத்தது ஜானி சிஸ்டர், பிரின்சி, மேத்யூ. யாருக்கும் எதுவும் இல்லையா ஷேர் பண்ண? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அவங்க வந்துட்டு ஒரு ஆண்டவரிடத்துல இருந்து இறக்கம் பெற்றுட்டு அது முடிவு பரியந்தம் அது அப்படியே காத்துக்கொண்டு ஒரே அப்படியேதான் இருந்தாங்க. அப்போ நான் பிராக்டிகலா எவ்ரிடே நிறைய திங்ஸ்ல சேஞ்ச் ஆகி அதே இனிஷியலா இருந்த அதே மாதிரி போக்கஸ்டா இல்லாதது அப்படி ஃபீல் ஆச்சு. ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட இழுத்த காரியத்துல நிலையா கடைசி வரைக்கும் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் ப்ரிப்பேர் பண்றப்போ திடீர்னு உள்ளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உரைச்ச ஒரு காரியம் அதுதான். ரொம்ப ஸ்ட்ராங்கா I could feel that question inside my heart. I mean I have been definitely transformed. அதுல டவுட்டே இல்ல. have been transformed eternally. நான் அந்த மாற்றத்தை நான் எனக்குள்ள தக்க வச்சிருக்கிறேனா, இல்ல திரும்ப 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 என் ஆண்டவர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில பழைய குருடி கதவை தரடின்னு திரும்ப திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன்னுக்கு போயிட்டே இருக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோணுச்சு. வண்டர்ஃபுல், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். நெக்ஸ்ட் பர்சன். Now actually I was reading Brother Dinagaran's testimony. So adila he says very often he goes to heaven and Jesus shows him all the disciples and all. So ellarum 30 years la dhaan irukranga ellarum anga heaven la, and he showed Paul was a very short man, and I believe only Paul, actually Brother Dinakaran asked, I believe, who is that person? His body is full of marks. So Jesus told, I believe he is only Saint Paul. He is the only human being who's allowed into heaven with all his earthly scars on the body. So pathonu kandupidichiralama, he is only Saint Paul because of the marks on his body. And in this Paul story, I always look at God's side of thinking. See, Tamil solluvaanga thirudana pudikka thirudana vaikkanum. So he caught the best person who was totally against him, caught him so that he would work for him. Wonderful. I liked God's idea. Super. Awesome. And probably அந்த தினகரன் அங்கிளுடைய அந்த ஹெவன்லி விசிட், அதுல நம்ம ரிலேட் பண்ணோம்னா பாலோட அந்த வசனம் என்னன்னா, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல. the marks of Christ. the marks of Christ. I mean இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்கும்போது தான் அவரு அந்த பாடி வாஸ் ஸ்கார்டு, ஃபுல்லா அடையாளங்களா இருந்தது. அவருடைய அடினால டிஸ்ஃபிகரான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஐ மீன் அமேசிங். அப்படி ஒரு அவ்வளவும் தாங்கி அந்த கண்டினியூட் ஜீலோட அவர் ஓடின விஷயம் அமேசிங் தான். ஐ மீன் இட்ஸ் ஈவன் இன்ட்ரெஸ்டிங் டு நோ அந்த அடையாளங்களோடய அவர் இருக்கிறார் மேல அப்படின்றப்போ ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Anybody else? Paul, இன்னைக்கு you were talking lane, and the revelation about Christ that touched me. Usually as a Christian, God as a Jesus Christ as a savior, adella, but
personally he had a revelation about Christ. And another thing that touched me was he was the defender of the gospel. See, we only think of spreading the gospel, ana he knew how to reach people. எந்த இடத்துல எப்படி gospel சொல்லணும்னோ, எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணணும்னோ, ஈவன் வித் his brethren, especially his Jews கிட்ட அவர் எப்படி டிஃபெண்ட் பண்ணும், that anointing is really that touched me. Praise the Lord, praise the Lord, wonderful. நான் கூட நிறைய டைம் யோசிப்பேன், நீங்க திடீர்னு ஒரு சில காரியத்துல நம்மள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு ஒரு விளக்கத்தை கரெக்டா சொல்லி நம்முடைய காஸ்பல டிஃபெண்ட் பண்றதுக்கு நமக்கு ஞானம் இருக்கான்னு நிறைய டைம் யோசித்து பார்ப்பேன். Many times we avoid arguments, that's well and good. But avoiding arguments because நமக்கு ட்ரூத் தெரியாதனால அவாய்ட் பண்ணிக்கிட்டோமா? I think that is a very sorry state. ஒரு பிரச்சனை வேணாம்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டா அது வேற விஷயம். எனக்கு உண்மை தெரியல அப்படின்றதுனால நான் அந்த ஒரு டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் போய்க்கவே இல்லை அப்படின்னா I think that's a very pitiful state. So one of the things நம்ம பிரின்சி சொன்ன மாதிரி நம்மளை எக்யூப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த காஸ்பல குறித்து நிறைய தெரிந்து நம்ம இந்த டிஃபென்ஸ்க்காக நிக்கணும். நம்ம அந்த காஸ்பலுக்காக நிக்கிற ஒரு ஜனமாக இருக்கணும். அகெயின் ரெவலேஷன் இஸ் மைட்டி, அமேசிங். அவ்வளோ அப்போஸ்தலர் கூட இருந்து பாக்குறாங்க, ஆனா இந்த அப்போஸ்தலன் ஹேண்ட் அவுட் இருந்தே நேரா பெற்றுக்கொண்டு ஓடுறாரு. அந்த ரெவலேஷன் இஸ் சோ பவர்ஃபுல். ரைட்லி செட். தேங்க்யூ மா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். Anybody else? சரி, இப்ப நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு நாமே கேட்டுட்டு we are going to pray. Now when we look at the life of this apostle Paul, அப்பேற்பட்ட பவுல் சவுலா இருந்தப்போ வந்து அவன் பண்ண காரியத்தெல்லாம் யோசித்து பார்த்தா இப்படிப்பட்டவனுக்கு ஒரு சாவு வராதா? தமிழ் ஸ்டைல சொல்லணும்னா எவனோ போறான், இவனுக்கு சாவு வர மாட்டது அப்படின்னு வாங்கல, அது மாதிரி தானே எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவன ஒருத்தனை ஆண்டவர் பிடித்து இருக்கிற எல்லா அப்போஸ்தலரோட அதிகமா பயன்படுத்த முடியும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, there is not even one person that God cannot change. So why I am sharing this now, you and I should never give up on people. ஒரு ஆமீன் சொல்லாமா? கை உயர்த்தி. அதாவது எல்லாருமே ஐயோ சவுலா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் மட்டும் அவனை ரெலன்ட்லெஸ்ஸா ஃபாலோ பண்ணார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னா ஆண்டவர் சும்மா போய் சொல்லியிருப்பாரா? நீ என்ன துன்பப்படுத்துற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, சும்மா ஒரு ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ்க்காக ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லியிருப்பார் நினைக்க? நோ, ஐ பிலீவ் காட் வாஸ் ஹர்ட் பை தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் மேன் சவுல். God was really hurt. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன துன்பப்படுத்துற சவுல அப்படின்னு. ஆனா துன்பப்படுத்தின சவுல ஆண்டவர் மாத்துறார். நான் தான் சொல்றேன், எப்பேற்பட்ட பாவியான சூழ்நிலையில ஒரு மனுஷனையோ நீங்களோ நானும் இன்னைக்கும் பார்த்தா கூட we should never give up on that person. We should never stop praying for that person. We should never stop interceding for that family. உலகம் விட்டுரும், நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ஏன்? அப்படிப்பட்டவனையும் கர்த்தர் மாத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை பவர்ஃபுல்லான விட்னஸா மாத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு சின்ன டெஸ்டிமனி, நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் இருந்த சர்ச்ல அங்க இருந்த ஒரு அங்கிள் ஷேர் பண்ண ஒரு டெஸ்டிமனி. ஐசிஎஃப்ல பணியாற்றிட்டு இருந்தப்போ ஐசிஎஃப் கோட்ரஸ்ல நடந்த ஒரு சம்பவமா. ஒரு டைம் திடீர்னு கடகடன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஜீப் வருது, இன்ஸ்பெக்டர் எல்லாம் வராங்க. அப்போ அந்த பேரு கூட பேர் ராஜாவா ஏதோ ஒரு பேரு மறந்துட்டேன். இந்த மனுஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறாரு அவரு, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை. இந்த மனுஷன் வந்து தன் மனைவிக்கு வந்து ஒரு நடத்தை சரியில்லை,
தகாத ஒரு காரியத்துல ஈடுபட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதை கன்ஃபரண்ட் பண்றாரு. அந்த கோவத்தை வந்து அடக்க முடியாம அந்த கோவத்துல அந்த மனைவியும் அந்த பிள்ளை 2 பேரையும் வெட்டி கொண்டுறாரு. கொண்டுட்டு வீட்டுலதான் இருக்காரு. சோ போலீஸ் வராங்க. இன்ஸ்பெக்டர் வந்து கதவு தட்டி சொல்றாராம், இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன் வெளியே வா. கதவு திறந்து வெளியே வர்றான். ஜீப்பை காமிச்சிட்டு நீ போய் அங்க உட்காரு அப்படின்னா நேரா போய் உட்காந்துட்டாரான். அவ்வளவுதான். ஐ மீன் கொலை கேஸ், ஜெயில போட்டாங்க. நன்னடத்தையின் காரணமா குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் வெளியே வராரு. இப்போ அந்த ஜெயில இருக்கிறப்போ அந்த வெளியே வர்ற டைம்ல அவரை போய் சந்திச்சது யாரு அப்படின்னா, இந்த இறந்து போன அந்த மனைவியோட சகோதரன். அவர் ஒரு ஊழியக்காரன். இந்த ஜெயில இருந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த சகோதரன் வந்து, இந்த ராஜாண்ட சகோதரன் வந்து கொலைகாரன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஜெயில இருந்து வெளியே வரும் பொழுது, கொலைகாரனா நான் வெளியே வரேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற இந்த டைம்ல, ஆனா ஆண்டவர் மேல ஃபுல் நம்பிக்கை, விசுவாசியா மாறிட்டார், ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அப்போ அந்த கொல்லப்பட்ட அந்த சகோதரனுடைய தம்பியோ அண்ணனோ வந்து கூப்பிடுறாங்க, கல்கட்டாக்கு நீ என் கூட மினிஸ்ட்ரிக்கு வா. ஐயோ, நான் ஒரு கொலைகாரனாச்சே, நான் ஒரு கான்விக்ட் ஆச்சே, ஜெயில இருந்து வரவனாச்சே, நான் வந்து என்ன பண்ணுவேன்? அவர் சொன்னாரா, அங்கேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு சாட்சியா நிக்க உன்ன மாதிரி ஒருத்தனை ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு, நீ ஏன் வரக்கூடாது அப்படின்னு அவரை கூட்டிட்டு போனாரு. அந்த ஒரு கொலை கைதியா இருந்து வெளியே வந்தவர் வந்து இன்னைக்கு அந்த இடத்துல கல்கட்டா தேசத்துல நிறைய பட்டணத்துல நிறைய பேருக்கு சாட்சியா மாறி அற்புதமான ஆலயங்கள் எல்லாம் எழுப்பினான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரியே கொல்லப்பட்டிருந்தா கூட மனம் திரும்பின ஒரு மனுஷன், அவன் மேல he was not ready to give up though he was a murderer. இன்னைக்கு அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம போகிற சொல்லி ஆண்டவர் வற்புறுத்தலன்னா கூட, நம்ம இருக்கிற சில காரியத்துல நம்ம would we be able to like Jesus will be relentless-ஆ ஒருத்தரை விட்டு கொடுக்காம நம்மளால பின்தொடர்ந்து அவங்களுக்காக ஜோம் பண்ண முடியுமா? அவங்க மனம் மாற தொடர்ந்து நம்ம காத்திருக்க முடியுமா? அல்ல நம்ம வந்து அவங்கள பிராண்ட் பண்ணி தண்ணி தெளிச்சு விட்டுறவங்களா காணப்படுறோமா? அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். தட் இஸ் ஒன் திங் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சேலஞ்சா வைக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னது, ஐ மீன் அந்த லவ், எதை செஞ்சாலும் அதுல ஆண்டவருடைய லவ் இருக்கா? நான் வர்ஷிப் டீச் பண்றப்போ இதான் சொல்லுவேன், யூ கேன் லீட் வர்ஷிப், டூ வாட் எவர் யூ வாண்ட். ஐ மீன் அந்த வர்ஷிப்ல உன்னுடைய லவ் ஆண்டவர் மேல இருந்துச்சு அப்படின்னா, அந்த லவ்ல இருந்து ஃப்ளோ ஆகுற வர்ஷிப்பே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். when you preach, when you admonish somebody, when you encourage a brother, when you pray for somebody, when you stand in the gap for something, if you do it out of compulsion, out of need, that will be very different. But the same if you do it out of love for God, தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அன்பு நிறைந்து அந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா, இட் will be very different, I tell you. இந்த 2 காரியத்தை இன்னைக்கு நம்ம சேலஞ்சா எடுக்க போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் பரிசுத்தமும் உள்ள கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நீங்க வந்து அவ்வளோ மோசமான பவுல் ஆண்டவரே, அப்படிப்பட்டவனை கூட கர்த்தர் நீங்க தேடி வந்தீங்க, அவனை உலுக்கி எடுத்தீங்க, அவனை உங்களுக்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்கு நிறைய டைம் நாங்க சிலருடைய நடத்தையினால, சிலருடைய விட முடியாத ஹேபிட்ஸ்னால, சிலர் நடந்து கொள்ளுகிற விதத்தினால, ஆண்டவரே அவங்க எங்களை போல இல்லாததுனால, நாங்க சொல்லியும் அவங்க கேட்காததுனால நிறைய டைம் we tend to give up on people, Lord. But Lord, ஆனா உங்களை மாதிரி ரிலன்ட்லெஸ்ஸா ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக தொடர்ந்து திறப்புல நிக்க, அவங்கள தேவன் தொடரணும்னு சொல்லி காத்திருக்க எங்களுக்கு உதவின்னு செய்யுங்க. தேவன் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இல்ல, தேவன் மாற்ற முடியாத ஒரு பாவி இல்லை என்பதை எங்க வாழ்நாள்ல எப்பவுமே சிந்தையில வச்சிருக்க உதவி செய்யுங்க. ரெவலேட்டரியா நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதே போல சுவாமி, ஆண்டவரே, we pray that we will do everything out of love. We see, Lord, Paul was so full of the love of God. He was so longing for the salvation of people around him. He was saying, எனக்கு ஆண்டவரே என் ஜனத்திற்கு பதிலாக என் பேர் சபிக்கப்பட்டு போனா கூட பரவாயில்ல, இப்படியே ஒரு லவ், ஜீசஸ் மாதிரி ஒரு லவ் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்தாரோ அது மாதிரி நாங்களும் காண்பிக்க உதவி செய்யுங்க. நாங்க will we dare to say such a prayer? We really don't know. அப்படி ஒரு ஜெபம் நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு தைரியம் வருமானு கூட தெரியல ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்கிறோம்,
அப்படி தைரியம் உள்ளவர்களாக ஆண்டவரே, உண்மை உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக நாங்க காணப்பட நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க கிருபையின் கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise Lord everybody. Thanks for joining. இன்னைக்கு 9:30 ஆச்சு. ஐ திங்க் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணா இன்னும் டைம் போயிடும். ஸோ இதே மாதிரி வச்சுக்கலாம், 8 to 9 or 9:30 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இன்ட்ரோடக்ஷன் டு ரோமன்ஸ், ஒய் த லெட்டர் டு ரோமன்ஸ் வாஸ் ரிட்டன், அப்புறம் ரோமன்ஸோட பிகினிங், ரெண்டும் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி வீடியோ சோர்ஸ் கிடைக்கிற வீடியோ அனுப்புறேன், பிடிஎஃப்ல டாக்குமெண்ட்ஸும் அனுப்புறேன். ப்ளீஸ் கோ த்ரூ. அண்ட் இன்னைக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு ரொம்ப சைலண்டா இருந்துடாதீங்க. You'll have to contribute more. We are going to learn together and grow. சரியா? தேங்க்யூ. இதை குறித்து உங்களோட ஃபீட்பேக் எதோ இருக்குன்னா எனக்கு பர்சனலாவோ இல்லை குரூப்லயோ போடுங்க. I would love to hear from you. Hope this was a blessing to you all. God bless you. See you all next week. Thank you. Good night. Good night. Thank you. Good night. Thank you. Good night everybody. Good night. Good night. Good night.